நம்ம இன்றைக்கி மீன் குழம்பு மீன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அது கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்குங்க. கடுகு பொரிஞ்சது வெந்தயம் நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம் போட்டுக்குங்க. கொஞ்சம் சோம்பு போட்டுக்குங்க. இப்போ நம்ம போட்டது எல்லாம் பொரிஞ்சு வரணும். இப்போ சின்ன வெங்காயத்தை நல்லா உரித்து தட்டி வச்சுருக்கேன், அதை போடுங்க. வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வரணும். சின்ன வெங்காயத்தை தட்டி போட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நான் பூண்டை தட்டி வச்சுருக்கேன், அதையும் போடுங்க. இப்போ வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வரணும். நல்லா வெங்காயமும் பூண்டும் வதங்கி வர அளவுக்கு நல்லா வதக்குங்க. இப்போ பச்சை மிளகா நான் 3 போடுறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்குங்க. கருவேப்பிலைக்கு ஒரு கொத்து போட்டுக்குங்க. இப்போ மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. அடுத்து மிளகாத்தூள் ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்குங்க. நான் வந்து வீட்டிலேயே அரைச்ச மிளகாத்தூள் போடுறேன். நீங்கள் கடை மிளகாத்தூளாக இருந்தால் காரத்துக்கு ஏற்ற போட்டுக்குங்க. மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கிண்டி விடுங்க. எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்து நான் புளி கரைசல் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னா, புளியை நல்லா கரைச்சிட்டு அதிலேயே தக்காளியை நான் போட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றுங்க. அந்த டேஸ்ட் பண்ணி பாருங்கள். காரம் கம்மியாக இருந்தால் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கங்க. எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணி தட்டு போட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க.
அவ்வளோதான், நல்லா குழம்பு கொதிச்சு வந்துருச்சு. இப்போ கழுவி வச்சுருக்க மீனை போடுங்க. லைட்டாக கிண்டி விடுங்க. இப்போ அடுத்து வறுவல் எப்படின்னு பார்க்குறோம். மிக்சியில் கொஞ்சம் சீரகம், சோம்பு, பூண்டு, வரமிளகா எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அதை வறுத்து எடுத்து வச்சுருந்த மீனில் போட்டு கிண்டுங்க. இப்போ குழம்பு ஓப்பன் பண்ணி உப்பு போடுங்க. மீன் போட்டதுக்கப்புறம் உப்பு போட்டிங்கன்னா நல்லா குழம்புலேயும் மீன்லேயும் உப்பு சாரும். அடுத்து நம்ம வறுக்கிறதுக்கு போட்ட மசாலாவோட 1 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்குங்க. கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்குங்க. அதில் அவ்வளோதான். இதை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. உப்பு போட்டு லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கங்க. நம்ம போட்டது எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour அப்படியே விட்டுருங்க. இப்போ 1/2 hour ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எண்ணெய் கடாயில் சூடு பண்ணி மீனை ஒவ்வொன்றா போட்டு எடுத்துருங்க. அவ்வளோதான், மீன் வறுவல், மீன் குழம்பு ரெடி.